அதிமுக சார்பா லாட்டரி டிக்கெட் எப்பேற்பட்ட வேட்பாளர்னு உங்க அத்தனை பேருக்கு தெரியும். அந்த அம்மையாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 6000 கோடி. அவங்க மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் இது வரைக்கும் 200க்கும் மேல அதிகமான வழக்குகள் இருக்கு. 1000 கோடி அளவுக்கு சொத்துகள் இப்போ வரைக்கும் இடி, சிபிஐ நீதிமன்றங்கள்லாம் முடக்கி வச்சிருக்கு. 1000 கோடி சொத்தை மட்டும் முடக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இன்னைக்கு துட்டு போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி டிக்கெட், லாட்டரி தொகையில கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். லால்குடியில நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் பாரிவேலர் அவர்கள் நிக்கிறாங்க. எதிர் வேட்பாளர் யாரு உங்களுக்கு தெரியும். அதிமுக சார்பா லாட்டரி டிக்கெட் எப்பேற்பட்ட வேட்பாளர்னு உங்க அத்தனை பேருக்கு தெரியும். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். அந்த அம்மையாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 6000 கோடி. அவங்க மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் இது வரைக்கும் 200க்கும் மேல அதிகமான வழக்குகள் இருக்கு. 1000 கோடி அளவுக்கு சொத்துகள் இப்போ வரைக்கும் இடி, சிபிஐ நீதிமன்றங்கள்லாம் முடக்கி வச்சிருக்கு. 1000 கோடி சொத்தை மட்டும் முடக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இன்னைக்கு துட்டு போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி டிக்கெட், லாட்டரி தொகையில கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். லால்குடி மக்களை பணத்தால ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, லால்குடி மண் சாதாரண மண் இல்ல, சுயமரியாதை மண். ஒவ்வொன்றையும் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மண். என்னைக்குமே நீங்க பணத்துக்கு கட்டப்பட்டவங்க கிடையாது, அன்புக்கு கட்டப்பட்டுவாங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு கட்டுப்பட்டவங்க.